வினைகள் தீர, வெற்றிகள் பெருக, வேலை தொழில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்க வரும் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி மாலை நேரத்தில் நான் சொல்லும் ஒரு தேங்காய் தீப வழிபாட்டை அருகம்புல்லை வைத்து உங்கள் இல்லத்தில் செய்தால் உங்களுக்கு வேலை தொழிலில் 100% பெரும் மாற்றம், பெரும் முன்னேற்றம், செல்வ செழிப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் கணபதினு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். வந்த வினையும் வரும் வினையையும் போக்கி எனக்கு வளர்ச்சியை தர வேண்டும் சக்தி கணபதியே, உன் தெய்வ திருவடிகளில் தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் எனது அன்பர்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன். இதை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காரிய சித்தி சூட்சமமான நவராத்திரி கணபதி பூஜை காரிய சித்தியை ஏற்படுத்தி தரட்டும். வாழ்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நாளில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி அன்று வசந்த பஞ்சமியோட சரியாக 4வது நாள். அன்றைய தினத்தில் விநாயகி என்கின்ற சக்தி கணபதியை வழிபாடுகளை செய்வது வளத்தை தரும். விநாயகர் ஆண்பாலாக இருந்தாலும் சக்தி கணபதியாக விநாயகியாக வரும்போது அவர் பெண்பாலில் வந்து நமக்கு அருளையும் பொருளையும் ஆசியையும் வழங்குவார். வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் அல்லது எளிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மாலையில் தலைக்கு குளித்து விட்டு உங்கள் வீட்டில் ஒரு வாழை இலையை பரப்பி சென்டரில் நிறைய பச்சரிசியை பரப்பி அதில் சரிபாதியாக ஒரு தேங்காயை உடைச்சு தேங்காய் தீபம் அந்த அரிசி மேலே போட்டுட்டு பக்கத்திலேயே நீங்கள் பொரி உருண்டையை, விநாயகருக்கு பிடிச்சது பொரி உருண்டையை வச்சுட்டு அந்த தேங்காய் தீபத்தை பார்த்து ஓம் ஸ்ரீம் சக்தி கணபதியே நமோ நம, ஓம் ஸ்ரீம் சக்தி கணபதியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை 51 முறையும் ஓம் கெங்கங் கணபதி கௌரிபுத்திராய வங் வங் வருகவே நமக, ஓம் கெங்கங் கணபதி கௌரிபுத்திராய வங் வங் வருகவே நமக என்கின்ற உறவுகள் பலப்படக்கூடிய மந்திரத்தை 51 முறை சொல்லி என் வாழ்விலும் என் சகல தொழில் வேலை வாழ்விலும் செல்வ செழிப்பை ஏற்படணும், காரியத்தடை சரியாகணும் அப்படின்னு இன்று விநாயகரை சக்தி கணபதியாய் விநாயகியாய் நான் வழிபடுகின்றேன் என்று வேண்டிட்டு அந்த தேங்காய் உடைச்சு வச்சிங்களே அதற்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பிள்ளையார வைக்கணும். வச்சுட்டு தேங்காய் தீபத்தை போட்டுட்டு கற்பூர மாரத்தை காமிச்சிட்டு மஞ்சளை கரைச்சி வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தீபம் போட்ட தேங்காயை ஓடுற தண்ணியில் அதற்கு அடுத்த நாள் எப்போ போகிறீங்களோ அப்போ தூக்கி போட்டுடலாம். அந்த அரிசியில் மறுபடியும் பொங்கல் வச்சு நீங்கள் விநாயகருக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் விநாயகருக்கு பிரசாதமாக வச்சுட்டு கோயிலில் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீண்ட காலமாக பெரிய பெரிய விஷயம் செஞ்சு பார்த்துட்டேங்க. ப்ரொமோஷனுக்கு பெரிய பெரிய விஷயம், இடமாற்றத்திற்கு, புது வேலை கிடைக்கிறதுக்கு, நடக்கலின்னு சொல்கிறவங்களும் கூட வேலை கிடைச்சிருச்சுங்க குருஜின்னு சொல்லுவீங்க. செய்து பாருங்கள். ஒரு மண்டலமான 48 நாளில் நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்க இதை நான் பிரார்த்திக்கின்றேன், வெளிப்படுத்துகிறேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. கணபதி வசிய மந்திரத்தை நான் ஒரு எந்திரமாகவும் தாயத்தாகவும் தந்துகிட்டு இருக்கேன். வேலை தொழிலில் காரியத்தடை இருக்கிறவங்க அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்க, நல்லது நடக்கும். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் மதுரை வர இருக்கின்றேன். குங்கண சித்தரின் அதிசூட்சமமான கல்பத்தரு வாழை தீட்சை பயிற்சியை நேரடியாக நானே சொல்லித்தந்து தீட்சையும் தந்து உங்கள் வாழ்க்கையில் குரு வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் வாழ தெய்வத்தின் வழிபாட்டின் மூலமாக எப்படி செல்வ செழிப்பை அபரீதமாய் பெருக வேண்டும் என சொல்லித்தர வர இருக்கின்றேன். மதுரை நண்பர்கள் கலந்து கொள்ளுங்க. மதுரை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ராஜபாளையம், கும்பகோணம் போன்ற ஏரியா இருக்கக்கூடிய எல்லாருமே மதுரையில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மார்ச் 22 கல்பத்தரு பயிற்சி வகுப்பு மதுரையிலையும், மார்ச் 29ஆம் தேதி கோயம்புத்தூரிலும் நடைபெறுகிறது. கலந்து கொள்ளுங்கள், வளம் பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு சிறப்பு சத்ரு சம்கார முருகனை வைத்து சிறப்பு வேல் தந்தரா பூஜையும் சத்யநாராயண பூஜையும் நடக்க இருக்கின்றது. கலந்து கொள்ளுங்கள். சத்ரு சம்கார தெய்வீக திருச்செந்தூர் முருகன் மேடைய பிரசாதமாத்தரம் பதிவு செய்ய தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 5 இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள சிறப்பு பூஜைகள் உங்கள் இல்லத்தில் அலுவலகத்தில் செய்ய தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்.
வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.